ஹலோ அம்மாமார்களே, அப்பாமார்களே, உங்களுக்கு ஒரு நியூஸ் சொல்ல போகிறேன். தயவுசெய்து ஆஃப் பண்ணாதீங்க. இதை பாருங்கள். இப்போது உப்பு தண்ணியில் கரைச்சிருக்கேன். தண்ணியில் கரைச்சிட்டு இந்த டீ வெடிக்கட்டையால் நான் இப்போ ஊற்ற போகிறேன். இப்போ ஊற்றிட்டேன். இந்த உப்பு அடியில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இந்த பாருங்கள் அம்மாமார்களே, அப்பாமார்களே, இது இருக்குது பாருங்கள். இது உப்பு கரையில் ஓகே கரையில் தாங்க. பட் இதுலேருந்து ஒன்று கண்டுபிடிச்சிங்க. இந்த உப்பு கூட உப்பு மாதிரி இந்த அளவுக்கு கண்ணாடி துகளை நான் கண்டுபிடிச்சிங்க. இந்த அளவுக்கு கண்ணாடி துகள் சாப்பாடோடு நான் சாப்பிட்டேன். என்னடா கல் என்னவோ வருடுதுன்னு சொல்லிட்டு கண்ணாடி மாடிக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா இந்த அளவுக்கு கண்ணாடி துண்டுங்க. அதாவது கடலில் உப்பு காய்ச்சுறாங்க. கடலில் உப்பு காய்ச்சுறாங்க. அப்போ உப்பு காய்ச்சுன்னு சொல்ல வெள்ளையாக தான் இருக்கும். இதே கலர் தான் வெள்ளையாக இருக்குது. உப்பு மாதிரியே இருந்தது. பட் சாப்பிடும்போது அதை கல் மாதிரி இருக்குன்னு எடுத்து பார்த்தா அது உப்பு தாங்க. பட் அது உப்பு இல்லை, கல்லுங்க. ஸோ நம்ம சாப்பிடும்போது அர்ஜென்ட்டில் நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கல்லாகப்பட்டது இது உப்பு கல் வயிற்றுக்கு போயிடுச்சுனாக்கா, இது தாங்க கிட்னியில் கல்லாக உருவாகுது. இது கிட்னியில் கல்லாக உருவாச்சுனாக்கா, அதில் அது சில நேரத்தில் கேன்சராக கூட உருவாகும். இது எங்கன்னா ஒதுங்கிடுங்க. இது ஒதுங்கிடும். இந்த உப்பு மாதிரி இருக்கிற இந்த கல் நம்ம உடலில் ஒதுங்கிடுச்சுனாக்கா அதுதான் கேன்சர். அப்புறம் கிட்னியில் கல். ஸோ இது கிட்னியில் போய் மாட்டிக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. இந்த கல் உப்பு வாங்குகிறோம். இந்த கல் உப்பில் உப்பு மாதிரியே கண்ணாடி துகள்கள் இருக்குது. அதாவது உப்பு காய்ச்சலுங்களுக்கே தெரியாது இது. ஏன்னா கடல்லேருந்து அவங்க தண்ணியிலேருந்து பிரித்து எடுக்கிறாங்க. ஸோ சில நேரத்தில் அதவா தவறுதலாக வந்துடும். அதனால் தாய்மார்களே, தந்தைமார்களே, இந்த உப்பை கரைச்சிட்டு ஸ்ட்ரெயினில் வெடிக்கட்டிட்ட பிறகு நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துங்க. அப்படியே நீங்கள் பொடி உப்பு வாங்கினாலும் அந்த சால்ட்டு தண்ணியில் கரைச்சி நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துங்க. இதனால் நீங்கள் இந்த அல்சர், அப்புறம் கேன்சர், குடல் கேன்சர், இந்த கிட்னியில் கல், இதிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். இதெல்லாம் போய் அப்படியே நின்றுடுச்சுன்னா பசி எடுக்காது ஃபஸ்ட்டில். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ ப்ளீஸ் இதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கங்க. மறந்துடாதீங்க. கொஞ்சம் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.